நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிலுமான பூமியுமாக இருந்தேனோ, பின்னே ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருகிறதில்லை என்று சொல்கிறார்கள். சரி, அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? அன்பானவர்களே, நீங்கள் என் கூட சேர்ந்து செபம் பண்ணுவீர்களா? நீங்கள் செபிக்கிறவர்களாகணும், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாகணும். இந்த செபிப்பதை பற்றி கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு புதிய பாடலை கற்றுக் கொடுத்தார். அதை நான் பாடுகிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் பாடி ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே உம்மைப் போலவே, மாற்றும் எங்களை இயேசுவே உம்மைப் போலவே. மாற்றும் எங்களை இயேசுவே உம்மைப் போலவே. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது நாமம் ஒன்றையே புகழ்ந்து பாடுவோம். ஆசையாயிருக்கா? ஆர்வமா இருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தை பாட, இயேசுவின் நாமத்தை உயர்த்த, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க, இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க ஆசையா இருக்கிறீர்களா? உமது நாமம் ஒன்றையே புகழ்ந்து பாடுவோம். நான் இயேசுவின் நாமத்தை பாடுகிறேன், அந்த நாமத்தை நாடுகிறேன், நான் இயேசுவின் நாமத்தை தேடுகிறேன், கண்டடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உமது நாமம் ஒன்றையே புகழ்ந்து பாடுவேன். ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே உம்மைப் போலவே, மாற்றும் எங்களை இயேசுவே உம்மைப் போலவே. பூமியிலே நாங்க பரதேசிகள், உம்மை நம்பும் விசுவாசிகள். பூமியிலே நாங்க பரதேசிகள், உம்மை நம்பும் விசுவாசிகள். அந்த பரலோக காணானே எங்கள் சுதந்திரம், அந்த பரலோக காணானே எங்க சுதந்திரம். அந்த பரலோக காணியாட்சி எங்க சுதந்திரம். இப்படி நீங்க ஜெபிப்பீர்களா? இப்படி பரலோகத்தை, அந்த காணி ஆட்சியை நீங்க வாஞ்சித்து ஆசையோடு
ஆர்வத்தோடு ஜெபித்தா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மகிமையா இறங்குவார். அல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய நல்ல நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் மறுபடியுமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்களை அழைக்க வந்த இயேசுவின் நாமத்தினாலே, எங்களை பிழைக்க வைத்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணும்படி வந்திருக்கிறோம். நாங்கள் பிரசங்கிக்கிற வேத வசனம் ஆண்டவர் இயேசு விரும்புகிற காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக ஒரு ஆத்துமாவையாவது உன் பக்கம் இழுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை தீமையை விட்டு எங்களை விலக்குகிறது. எங்கள் கால்களை வலுவாதபடி நடக்க வைக்கிறது. அந்த வார்த்தையை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இது உமது நாமத்திற்கு மகிமையாக இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்தில் இப்படியாக 2வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. எதையோ நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமே. உலகத்தின்படி, இந்த உலகத்தில் உள்ள அசுத்தத்தின்படி அநேகர் இந்த வேத வார்த்தையை விட்டுட்டு வேற எதையோ மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைகளை, மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிற காட்சிகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அவைகளை தியானித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசு அதை விரும்பலை. கர்த்தருடைய ஆண்டவர் அதை விரும்பலை. வேதம் அதை விரும்பலை. உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற வேத வசனம், அந்த வேத வசனத்தை தான் உங்கள் கால்கள் இடராதபடி காக்கிற வேத வசனத்தை தான் நான் உங்களுக்கு பாடலோடு இசையோடு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கின்ற ஆசையாக, ஆர்வமாக, வாஞ்சையாக, தாகமாக. பாருங்க, எரேமியா தாகத்தோடு சொல்லியிருக்கிறான். பாருங்க, நான் சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கேட்டு அதை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரமாக இருந்தாரோ, காரிருளான பூமியாக இருந்தாரோ. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாளில் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு அழைத்து கொண்டு போகிற போது மேகஸ்தம்பமாக இருந்தார், அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், அவர்களுக்கு முன்பாக சென்றார். பகலிலே நிழல், இரவிலே வெளிச்சம். அவங்க நடக்கக்கூடிய வழியை காட்டும்படியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், கன்மலை கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அதனால் பாருங்க, இந்த இவைகளெல்லாம் அந்த முன்னோர்களுக்கு நான் செய்த அந்த நன்மைகளை, முன்னோர்களை நான் நாட்டினதை, முன்னோர்களை நான் நிலைப்படுத்தினதை, முன்னோர்களுக்கு ஒரு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்ததை, முன்னோர்களுடைய சத்துருக்களை அழித்ததை என் ஜனங்க மறந்துட்டாங்க. பாருங்க, வேற எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. நான் வேத வார்த்தைகளை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்களே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர் ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, அவர் எதையோ ஒன்றை இழந்தது மாதிரி பேசுகிறார். பாருங்க, சிந்தித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு நான் வனாந்தரமும் காரிருளான பூமியாக இருந்தேனோ, பின்னையே என் ஜனங்கள் நாங்களே எங்கள் எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழிநடத்தி வந்து அதை மறந்துட்டாங்க, எழுதி கொடுத்த வேதத்தை மறந்துட்டாங்க. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் தாகத்தோடு இருக்கிற போது கண்மலையை பார்த்து மோசே நீ பேசு அப்படின்னு சொன்னேன். கண்மலையை பார்த்து பேசின உடனே அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுத்ததே மறந்துட்டார்களே. சினாய் வனாந்தரத்தில், அந்த பாடான் சினாய் மலை அருகில், அந்த பாரான் வனாந்தரத்தில், காதேஸ் வனாந்தரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தாங்க. எழுதி கொடுத்தேன், மறந்துட்டாங்க. நாங்களே எங்கள் எஜமான்கள் என்று சொல்லுகிறாங்க.
நான் அவங்களுக்கு வனாந்தரமாக இருந்தேனோ பாருங்க. வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து நான் அவர்களுக்கு நீரூற்ற தண்ணீரை வரவழைத்தேன். கண்மலையை பார்த்து மோசே நீ பேசு, கண்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும். கண்மலையை பார்த்து மோசே நீ பேசி. இதெல்லாம் மறந்துட்டார்களே, இதெல்லாம் அவங்க விட்டு விட்டார்களே, என் நடத்துதல மறந்துட்டார்களே. பாருங்க, இப்படியாக கண்மலை பார்த்து மோசே பேசின உடனே தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுத்தது. கர்த்தர் ஆகிய நான் சொல்லுவதை நீ செய், என்னுடைய வார்த்தை எப்போதுமே மெய். கர்த்தர் ஆகிய நான் சொல்லுவதை நீ செய், என்னுடைய வார்த்தை எப்போதுமே மெய். இந்த உண்மையை இந்த உலகம் அறியணும், இந்த உண்மையை இந்த உலகம் அறியணும், அதற்காக நீ என்னை அறிவிக்கணும். கண்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும். அல்லேலூயா. பாருங்க, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்ததை மறந்துட்டாங்க. அப்பத்தை கொடுத்ததை, மன்னாவை கொடுத்ததை நான் எழுதி கொடுத்தேன். என்னுடைய கட்டளைகளை, என் கற்பனைகளை மறந்துட்டு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமாக காரிருளான பூமியாக இருந்தேனோ, பின்னைய என் ஜனங்கள் நாங்களே எங்கள் எஜமான்கள், இனி நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை என்று சொல்லுகிறாங்க. கர்த்தரை மறந்துட்டாங்க. அடுத்த வசனத்தில் பாருங்க, 32வது வசனத்தில் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் தன் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளவு பாசம்! இஸ்ரவேல் ஜனங்களே, எரேமியா நாட்களில் வாழ்ந்தவர்களே, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் அந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினார். பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும், பாருங்க, ஆபரணத்தை மறப்பாளோ ஒரு பெண், மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ. 40 வருடத்திற்கு கழித்து கூட இது கல்யாண சேலை பத்திரமா இருக்குன்னு சொல்லி வைத்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன மறந்துட்டீங்க. ஆடைய மறக்கல, ஆபரணத்தை மறக்கல, இந்த உலக ஆஸ்திகளை மறக்கல, உங்க சொத்து சுகத்தை மறக்கல, செல்வத்தை மறக்கல, பணத்தை மறக்கல. ஆனா எண்ணி முடியாத நாட்களாக என்ன நீங்க மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது எரேமியா மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக பேசின வார்த்தை. மறக்காதீங்க. தாய் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை மறக்காதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். மாறாத கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்க, மறக்காத ஆண்டவரே, மாறாத ஆண்டவரே, உண்மை நாங்கள் மறப்பதில்லைன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் அந்த ஆடைகளை பார்க்கலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ?
இல்லை, நாங்கள் மறக்க மாட்டோம். என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாக வருடக்கணக்காக, மாதக்கணக்காக, வாரக்கணக்காக என் ஜனங்கள் மறந்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்களை மறக்காத இருக்கிற ஆண்டவர், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோமே. நீ சொல்லுங்க, என்ன மறக்க மாட்டோம். மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல. உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. எண்ணி முடியாத நாட்களா என் ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஆனால் நான் மறக்கல. நான் சிறுமையும் எளிமையுமானவன். சொல்லுங்க நீங்க, கர்த்தராகி ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் என் மேலே நீ நினைவா இருக்கிறீர், நானும் உன் மேலே நினைவா இருக்கிறேன். மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. நாங்கள் வேற எதையும் சிந்திக்க மாட்டோம், நாங்கள் எது மேலையும் நாட்டம் வைக்க மாட்டோம். கர்த்தராகி ஆண்டவரே, நீர் போதும். பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாருங்க தீர்க்கதரிசி மூலமாக பேசினாங்க. இந்த புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து இயேசு சீசர்களோடு பேசுகிறார், தங்களுடைய தாசனோடு பேசுகிறார். பாருங்க, எண்ணி முடியாத நாட்களாக மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தராகி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறக்க மாட்டோம். நீர் மறக்கக்கூடியவர் அல்ல, எப்பொழுதும் நினைக்கக்கூடியவர். ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 37:21 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் எல்லாம் அவர் பிரியமாய் இருக்கிறார். அடுத்த ஒரு வசனம், அதுக்கு அடுத்து வாசிங்க. அவன் விழுந்தாலும் 23, 33, 37, 23. நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். 23 தான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தக்கூடிய கர்த்தர், உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தர். பார்த்தீர்களா, உங்கள் மேலே பிரியமாயிருக்கிற கர்த்தர், அவன் மேல் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல் கர்த்தர் நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், பிரியமாயிருக்கிற கர்த்தர். அந்த ஆண்டவர் அன்பு தெய்வத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை என் காதில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமத்தில் 17வது அதிகாரத்தில், உபாகமம் 17:20 கூட நான் வாசிக்கிறேன். உபாகமம் 17:20. அதில் அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன்.
இப்படி அவன் செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். பார்த்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தை லேவியன் ஆகிய ஆசாரியனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கும்னு சொல்லி இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து, இந்த நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு, இந்த நியாயப்பிரமாண நூல் லேவியர்கிட்ட மாத்திரம் இருக்கும், ஆசாரியர்களிடத்தில் மாத்திரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கைகளில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இன்னும் அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபம், இப்படியாக அநேகமாயிரம் வார்த்தைகளை கர்த்தராகி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், லேவியராகிய ஆசாரியரிடத்தில் நியாயப்பிரமாண நூல் இருக்குது. நீ அதை போய் பாரு, அதை போய் பார்த்து உனக்காக ஒரு பிரதியை எழுதிக்கொள். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசித்தால் நீயும் உன் குமாரரும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்ற அந்த ராஜ்யத்தில், இஸ்ரவேலின் நடுவில், ராஜ்யத்தில் பாருங்க, இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வீர்கள். பாருங்க, நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தை, நீடித்து வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, உங்களை வழிநடத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களா? எரேமியா தீர்க்கதரிசியில் நம்ம வாசித்தோம், ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாக என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லி வாசித்தோம். ஆனால் இதில் இங்கே பாருங்கள், வேத வசனத்தில் பாருங்கள், இந்த உபாகமத்தில் 17:20 அந்த ஒரு பிரதியை எழுதி நீ வாசி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது நம்ம இந்த பைபிள் முழுவதையும் வாசிக்கிறோம். இந்த பைபிளை அநேகர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த வேத வார்த்தை தனக்கு, தன் ஆத்மாவுக்கு, தன்னுடைய சரீரத்திற்கு, தன்னுடைய ஆவியில் வளர வைக்கக்கூடிய வேத வசனம். உங்களுக்கு களங்கமில்லாத ஞான பாலாக இருக்கக்கூடிய வேத வசனம், துன்மார்க்கருடைய நடைகளுக்கு, வழிகளுக்கு விலக்கி காக்கக்கூடிய வேத வசனம். ரெண்டு விதமான ஒரு காரியம் நமக்கு, நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். நீங்கள் நரகத்திற்கு போக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பரலோகத்திற்கு போக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவங்க இந்த வேத வார்த்தை, இந்த நூலை, இந்த நியாயப்பிரமாண நூலை நீ எழுதி பத்திரமாக வச்சுக்கிட்டு தினந்தோறும் வாசிக்கிற போது, தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நீ வாசிக்கிற போது, நீயும் உன் குமாரரும் உன் குடும்பமும் நீடித்து வாழ்வீங்க. இந்த உலகத்தில் சந்தோஷமாக நீடித்து வாழ்வீங்க. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற போது அந்த அழியாத வாழ்வில் ஆபிரகாம், ஈசாக்கு கூட நாம் வாழுகிறவர்களாக மாறணும். அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்திருக்கோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இது தேவநாமத்திற்கு மகிமையாக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வேத வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானித்தோமப்பா. இந்த வேத வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வல்லமை ஜனங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஏக்க குரலை எண்ணி முடியாத நாட்களாக என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏக்கமாக சொன்னீரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார் என்ற வார்த்தைகளை மறந்து விட்டார்களே என்று நீர் அவர்களோடு அங்கலாய்ப்பாயிருக்கிறீரே. மலைகள் விலகினாலும் விலகாத ஆண்டவர், எப்பொழுதும் கூட இருக்கிற ஆண்டவர். உடைய பிள்ளைகளை, இந்த வேத வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து உம்மை கிட்டி சேர்வார்களாக, இந்த வேதத்தை வாசித்து இன்னும் உம்மை நம்புவார்களாக, உம்மையில் அன்பு கூறுவார்களாக, கம்பீரிப்பார்களாக. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசுவின் வசனம் என் கூட இருக்கிறது என்று சந்தோஷப்படுவார்களாக, மகிழ்ச்சியாக இருப்பார்களாக, அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தமாவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.